வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் இயற்கையான முறையில் நம்ம எப்படி வெண்ணெயிலேருந்து நெய் எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கிராமத்து முறை ரொம்பவுமே சுத்தமானதாக இருக்கும். வாங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம நெய் காய்ச்சறதுக்கு தேவையான அளவுக்கு வெண்ணெய் நான் ஒரு 1/2 கிலோ வெண்ணெய் எடுத்திருக்கேங்க. இது கடாய் சூடானதுக்கு அப்புறம் இந்த வெண்ணெயை நாம் அதில் போட்டுக்கலாம். நம்ம இந்த வெண்ணெயை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நல்லா உருகி நல்லா கொதிச்சு வரும். தலை கொதிச்சு நுரைச்சி வரும். அதுக்கப்புறம் அந்த நுரை அடங்கும். அது வரைக்கும் நாம் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த நெய் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸில் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது, செரிமானத்தையும் குடல் ஆரோக்கியத்தையும் ஆதரிக்குது. அது மட்டும் இல்லாமல் நெய்யில் ஒமேகா 3 மற்றும் ஒமேகா 9 கொழுப்பு அமிலங்கள் இருக்கிறதுனால இது இதயத்துக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. இது மூளையினுடைய செயல்பாட்டை அதிகரிக்குது, மன தெளிவை ஏற்படுத்துது, உடல் சூடு அதிகரிக்கிறதுனால ஏற்படக்கூடிய கண்ணெரிச்சல், வயிற்றெரிச்சல், குடல் பிரச்சனைகள், சரும வறட்சி, முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகளுக்கு பசுனை ஒரு நல்ல தீர்வாக அமையுதுங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதித்து அடங்கிடுச்சு. பாருங்கள், நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இந்த நுரை அடங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரை இருக்குது இல்லைங்களா, அது நல்லா முதிர்ந்த முருங்கைக்கீரையாக ஒரு 2 கொத்து பறித்து என்ன பண்ண போகிறோன்னா அதில் நம்ம போட போகிறோம். அது பாருங்கள் போட்டாச்சா, இது நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதை எடுத்து சாப்பிட்டிங்கனாவே ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதை அப்படியே ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ஆறட்டும். இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காயங்கள் ஏற்படுது இல்லையா, அது ரொம்ப விரைவில் குணமடைகிறதுக்குமே இந்த நெய் ரொம்ப அவசியமானது நம்ம உடம்புக்கு. நீரிழிவு, இரத்த அழுத்தம் போன்ற நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் நீரிழிவு பிரச்சனையை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்குமே இந்த நெய் ரொம்ப உதவுதுங்க. சிறுநீரக செயல்பாடு மற்றும் தோல், முடி, இதனுடைய ஆரோக்கியம், இது எல்லாத்தையுமே மேம்படுத்துது. இப்படி இன்னும் நிறைய பலன்கள் இருக்குது, நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ பாருங்கள், இப்போ அந்த நெய் நல்லா காஞ்சி ஆறிடுச்சு. இப்போது இந்த ஆறின நெய்யை என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாத்திரத்தில் ஒரு தூய்மையான மெலிசான ஒரு காட்டன் துணியை போட்டு நல்லா கட்டிட்டு அதில் இதை நம்ம வடிகட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், அதுக்குள்ளே இந்த கீரையை எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு இந்த பாத்திரத்தில் நம்ம இதை வடிகட்டலாம். இப்படி வடிகட்டும் போது அதில் கொஞ்சம் நஞ்ச கசடுகள் இருந்தால் கூட ஒதுங்கி வந்துடும். நம்ம வெளியில் வாங்குகிற நெய் அப்படிங்கிறத தாண்டி வீட்டிலேயே நம்ம இந்த மாதிரி வெண்ணெய் வாங்கி காய்ச்சி ரெடி பண்ணும்போது அது ரொம்பவுமே சுத்தமாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். டெய்லி 1 ஸ்பூன், குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்க முதற்கொண்டு எல்லாருமே சேர்த்துக்கலாம். நம்ம உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு அது ரொம்பவுமே பயன்படுதுங்க. இப்போ பாருங்கள், சில பேர் வெளியில் இருக்கக்கூடிய நெய் சாப்பிடும்போது நெஞ்சு கரிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான நெஞ்சு எரிச்சல் இதெல்லாமே நம்ம வீட்டில் செய்யும்போது நமக்கு இந்த நெய் பயன்படுத்தும் போது நமக்கு ஏற்படாதுங்க. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இதனுடைய சுவை அசத்தலாக இருக்கும். அந்த முருங்கைக்கீரையே சாப்பிட்டு பாருங்கள், மொறு மொறுன்னு ரொம்பவுமே அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். நன்றி.